ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி லட்டு குட்டிக்கு அண்ணா ஊட்டுக்கோ ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஐ மீன் சாப்பாடு ஊட்டுற ஃபங்க்ஷன். ஃபஸ்ட் டைம் லட்டுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அவனுக்காக வெள்ளி கிண்ணத்தில் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால காலையிலேயே அத்தை ஏஞ்சி சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க, வடலாம். இது லட்டு குட்டியோட பேங்கிள்ஸு. மாமா பூஜை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சைடில் லட்டு குட்டியோட சவுண்ட் கேட்கும். இதுதான் என்னோட லட்டு குட்டி. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க லட்டுவை. அட்டை வச்சுருக்காங்க. இன்றைக்கி லட்டு குட்டிக்கு சாப்பாடு விட்டுறதுனால புது ட்ரெஸ்லாம் போட்டு சாரி ஜம்மன் ரெடி ஆகிட்டாரு. அவங்க அப்பா வாங்கி வச்சுட்டாரு. இதுக்கப்புறம் லட்டு குட்டியோட சக்கரை பொங்கல் கொடுக்க போகிறோம். சாமிக்காக படைச்ச நெய்வேத்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஃபஸ்ட் எடுத்தோடனே லட்டு குட்டி வாயை போட்டுக்கிட்டாரு. இனிப்பா இருக்குல்ல, மாமா குட்டிக்கு அவரு நல்லா வாயை வாங்கிக்கிட்டாரு. எல்லாருமே ஊட்டி எனக்கு வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் நான் ஊட்டும்போது மட்டும் வாயவே திறக்கல, அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். பாருங்க, அத்தை சொல்லும்போது கூட போட்டுப்பாங்க அந்த இடத்துல. எல்லாருக்கும் காமிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு மட்டும் காட்டவே இல்லை. நானும் ரொம்ப நேரமாக கிழிச்சுக்கிட்டேன். போட்டுக்கோ வாயவே திறக்கல. கடைசியில் போனால் போதுன்னு பழிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஆட்டாங்க. அப்போ நான் லைட்டாக ஜஸ்ட் கொஞ்சம் வச்சு விட்டுட்டேன். ஸ்வீட்டாக இருக்கா, இந்த சக்கரை பொங்கலையே சாப்பிட மாட்டேங்கிறான். இதுக்கப்புறம் அவனுக்கு உப்பு காரம் அதுக்கப்புறம் ஸ்வீட் எதுவுமே இல்லாமல் தரப்போகிறோம். அவன் எப்படி சாப்பிடுவான்னு தெரில. அடுத்து அவங்க அப்பா ஊட்டி விட்டாரு. அவருக்கும் காமிச்சிட்டான். நான் எனக்கு மட்டும் காட்டலை. கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் பாப்பா தூக்கி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்காக ஒரு 2 ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் லட்டு குட்டிக்கு பேங்கிள்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தோம்ல, அது மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூக்கி வச்சிருந்தாரு. அவனுக்கு இந்த பேங்கிள் மாட்டி விடும்போது அவனுக்கு ஏதோ பண்ணுறாங்க நம்மளை வச்சு அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்கும் போல். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேங்கிள் போட விடும்போது அவன் கை கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சு அதை வச்சு நல்லா தப்பு வச்சுட்டு இருந்தான். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வேணா இந்த பேங்கிள் போட்டு விட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சிருக்கும் போல. உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தலையில கலந்து கீழே அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அப்பா தான் மாட்டி விட்டாரு. கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் 2 கிலோ வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சமாக பொங்கலும் வடையும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். இங்கே திருச்சியிலே ரொம்ப ஃபேமஸான கோயில் உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போகிறோம். லட்டு குட்டிக்கு 2 கிலோ பேங்கிள் போட்டு விட்டதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதா கோயிலுக்கு. இது லட்டு குட்டியோட சட்டை பட்டன் கலந்து விழுந்துருச்சு. அதை தான் போட்டாச்சு. கொஞ்சமாக நாமளும் பொங்கல் வடைலாம் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம். இங்கே உச்சி பிள்ளையார் கோயில் ரொம்ப ஃபேமஸ். அங்கே தான் போகிறோம். போகிற வழியில் செம மழை. நான் வீடியோ எடுக்கும்போது மழை ஃபுல்லாக இல்லை, பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஃபுல்லாக மழை ஃபுல்லாக பெஞ்சு இருந்துச்சு. போகிற வழியில் 2 பக்கமும் பச்சை பசங்க ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் எனக்கு இந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சோன்னா, ரொம்ப வருஷமாக அத்தை ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வயிற்றில் 3 மாதம் இருக்கும்போது இவருக்காக காயின்லாம் சேர்த்து அதை போய் உண்டியில் போட்டுதான் வேண்டிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் லட்டு பிறந்து இவ்வளோ மாதம் கழிச்சு தான் போகணும் அப்படின்னு இருந்துட்டு போல். அப்புறம் இப்போ தான் நடந்துச்சு. போகிற வழியில் சாமி பட்டெல்லாம் கொடுத்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருந்தோம். ஒரு வழியாக நம்ம திருச்சி ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. உச்சி பிள்ளையார் கோயில் நல்லாவே தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது. நம்ம ரொம்பவே அழகாக இருக்க ஒரு விஷயத்த ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ எடுக்கும்போது அது நல்லா இல்லாத மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ பார்க்கவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் பட் கண்ணால் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த வியூ. அடிக்கடி லட்டுவோட வாய்ஸ் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் இந்த கோயிலுக்குள்ளே போகிறோம். நாங்கள் போகிற வழியில் ஒரு பழமையான சர்ச் ஒன்று பார்த்தேன். அது பழமையாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பக்கத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்திரா ரெஸ்டாரண்ட்டில் நடந்துட்டு இருக்கும்போது பூ வாங்கணும். அது மல்லிகைப்பூ நினச்சோம், பட் ஆனால் அது மல்லிகைப்பூ இல்லையா.
அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் வந்து அந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே இருக்க புறாவெல்லாம் ஃபோட்டோ எடுத்து இதுதான் மேலே கோயில் வந்துட்டு ஏறி படிக்கிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா சாமியை பார்த்துடலாம். இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல guys. டாடா.